அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் மாசி மாதத்தோட குபேர அமாவாசை 27/2/2026. இந்த அமாவாசை அப்படிங்கிறது மற்ற மாதங்களில் வர அமாவாசை காட்டிலும் ரொம்ப சிறப்பானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய அமாவாசை அவிட்டம் நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருகின்றது. அதனால் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கு முழு பலனை பெற்றுத்தரும். அதே போல் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம், ஒரு டம்ளர் தண்ணீர் உங்கள் நிலைவாசலில் வைக்கும் பொழுது முன்னோர்கள் அவ்வளவு மனமகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைவார்களாம். ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் காலையிலே நிலைவாசலில் தண்ணீர் வச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அமாவாசை தினத்தில் நாம் செய்யக்கூடிய உப்பு வழிபாடு, அதிலும் குறிப்பாக உப்பு மூட்டை வழிபாடு. நம்மளுடைய சேனலில் வெற்றிலை தீபத்திற்கு அப்புறம் நிறைய பேர் செஞ்சு வெற்றி பெற்ற ஒரு வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உப்பு மூட்டை வழிபாடு தான். யார் ஒருத்தவங்க இந்த உப்பு மூட்டை வழிபாடை மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில் மறக்காமல் செய்கிறாங்களோ அவங்களுடைய வீட்டில் பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். பணத்தடைகள், பண கஷ்டம், வறுமை அப்படிங்கிறது அகலும். கடன் தீரும், கொஞ்சம் கொஞ்சமாக கடன் தீரும். அடகு கடையில் வைத்த நகை எல்லாம் திரும்ப வீட்டுக்கு வரும். அதே போலவே இப்போ கணவர் எனக்கு செலவுக்கு பணம் தரதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவிகள் அவங்களுடைய நிலைமை மாறும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்குது. என் கையில் கொஞ்சம் கூட காசு தரவே மாட்டாங்க, பட் நான் இந்த உப்பு மூட்டை கட்டினதுக்கப்புறம் என் கையிலையும் கொஞ்சம் காசு இருக்குது அப்படின்னு நிறைய மனைவிகள், வீட்டில் இருக்கக்கூடிய நான் ஒர்க்கிங் லேடிஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்த்தோன்னா பணப்புழக்கம், உங்கள் கைகளில் பணம் புழங்குவது அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஸோ இப்போ செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, உப்பு மூட்டை வழிபாடு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் இதை திரும்பவும் தரேன். அது மட்டும் இல்லாமல் இந்த உப்பு மூட்டை வழிபாடில் நாம் செய்யக்கூடாத சில தவறுகளும் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். இதற்கு தேவை ஒரு மஞ்சள் நிற துணி. ஏற்கனவே நீங்கள் கட்டியிருக்கிற துணி நிறம் மாறி இருக்குது அல்லது ரொம்ப நஞ்சு போய் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மாற்றிடுறது நல்லது. இப்போ நான் இன்றைக்கி ஒரு புது துணியை தான் கட்ட போகிறேன். ஏற்கனவே நான் கட்டியிருந்த துணி ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ அது அந்த துணியால் நேர்மறையான சக்திகளை ஈர்க்க முடியாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை மாதிரி ஒரு மஞ்சள் நிற துணி தான் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி நீங்கள் இதில் வச்சா கூட போதுங்க. இதை நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் செய்யலாம். அல்லது உங்களுடைய முன்னோர் வழிபாடெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கனாலும் நீங்கள் உடனுக்குடன் இதை மதிய நேரத்துலேயோ அல்லது மாலை ஒரு 4 மணி போலையோ நம்ம இதை தாராளமாக செய்யலாம். இப்போது இதோட நம்ம வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துண்டு வசம்புங்க, ஒரு தங்கம், ஒரு வெள்ளி. நான் ஒரு மோதிரம் வச்சுருக்கிறேன், அதை மாதிரி ஒரு வெள்ளி காசு வச்சுருக்கிறேன். இதோட ரூபாய் நோட்டுகள் நீங்கள் வைக்கலாம், சரிங்களா? இப்போ தங்கம் வெள்ளி இல்லாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு பிரியாணி இலையில் பணம் நகை சேர வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எழுதி வைக்கலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுங்க இது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய பணப்பிரச்சனை எப்படி மின்னல் வேகத்தில் தீருது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போது இந்த உலோகத்தெல்லாம் நீங்கள் அப்படியே வைப்பதற்கு பதில் இதை மாதிரி ஒரு பாக்ஸில், ஒரு சின்ன ஜுவல் பாக்ஸில் வச்சு நீங்கள் இந்த உப்பு கூட வைக்கலாம். இதை உங்கள் நிலைவாசலுக்கு வெளியில் கட்டணும். இல்லை எங்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படிங்கிறவங்க நிலைவாசலுக்கு உள்பக்கமும் கட்டலாம். ஆனால் உள்ளார கட்டுறதை விட வெளிப்பக்கம் கட்டுறது தான், மற்றவங்க கண்களில் படுற மாதிரி இதை கட்டுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அதையே முயற்சி செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில் இந்த உப்பை எடுத்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புது உப்பை வச்சு இந்த துணியையும் வாஷ் பண்ணிவிட்டு புதுசாக மூட்டையை கட்டி உங்களுடைய பூஜை அறையில் வைத்து பூஜைலாம் செஞ்சதுக்கப்புறம் நிலைவாசலில் நீங்கள் கட்டணும். ஏன்னா நீங்கள் மட்டும் கட்டிட்டு அது மட்டும் 6 மாதம் 7 மாதம் அப்படியே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மாதமும் அந்த மூட்டையை கழட்டி நீங்கள் இதை மாதிரி செஞ்சிங்கன்னா தான் அது நல்லா வேலை செய்யும். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு வழிபாடு, உப்பு வழிபாடு. இதை நீங்கள் முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு எப்போ வேணாலும் இதை உங்கள் நிலைவாசலில் நீங்கள் கட்டலாங்க. நாளைக்கு காலையில் 6 மணி வரைக்குமே அமாவாசை திதி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாங்கள் கட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ கூட நீங்கள் இதை தாராளமாக வெள்ளிக்கிழமை உப்பு மூட்டையை நீங்கள் கட்டலாம். இரண்டாவது மிக முக்கியமான வழிபாடு, இந்த
நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணக்கூடிய வழிபாடு. இப்போ ஒரு தனிப்பட்ட நபருக்கு நம்ம கண் திருஷ்டி எடுக்கிறோம், ஆனால் நம்ம வாழக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டிகளை எப்படி கழிக்கணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, இப்படி அமாவாசை தினத்தில் நம்ம வீட்டோட 5 முக்கிய இடங்களில் இதை மாதிரி சின்ன சின்ன 5 அகல்லையோ அல்லது பேப்பர் கப்போ, பிளாஸ்டிக் கப்போ அல்லது நியூஸ் பேப்பரோ ஏதோ ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் 5 இடத்துல இந்த உப்பை வைக்கணும். ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சிங்கன்னா போதும். உங்கள் நிலைவாசலில் ஒன்று, உங்களுடைய ஹாலில் ஒன்று, கிச்சனில் ஒன்று, உங்களுடைய பெட்ரூமில் ஒன்று, அதுக்கப்புறம் டாய்லெட்டில் ஒன்று. இப்படி நம்ம வைக்கும்பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கெட்ட எனர்ஜிஸ், தீய சக்திகள் இவையெல்லாம் அந்த இடத்துலேருந்து ரொம்ப நல்லாவே ரிமூவ் பண்ணிவிடும். ஏன்னா நம்ம பேசக்கூடிய பேச்சுகள் அல்லது நம்ம பார்க்கக்கூடிய டிவி அல்லது மொபைல்லேருந்து வரக்கூடிய சில கெட்ட விஷயங்கள், அந்த வார்த்தைகள் அந்த இடத்துலையே அப்படியே பதிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். நம்ம வீடை கண்ணுக்கு தெரிந்த குப்பைகளை மாப் போட்டு க்ளீன் பண்ணுறோம். கண்ணுக்கு தெரியாதவற்றை இந்த வழி மூலமாக நீங்கள் சுத்தப்படுத்துங்க. நாளைக்கு காலையில் இந்த உப்பை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி கிச்சன் சிங்கில் இதை கரைச்சி விட்டுடுங்க, அல்லது பாத்ரூம் சிங்க்லேயோ அல்லது எந்த வழியிலையோ டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க, அல்லது கரைச்சி நீங்கள் வேஸ்ட்டு லேண்டு காலி இடத்துல நீங்கள் ஊற்றிடுங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் செடிகளுக்கு இதை ஊற்றக்கூடாது. ஏன்னா இது முழுவதும் நெகட்டிவிட்டி இருக்கும். சில பேர் தெரியாமல் செடிகளுக்கு ஊற்றும் பொழுது நல்லா இருந்த செடி அப்படியே வாடி போயிடும் அல்லது காஞ்சி போயிடும். ஸோ அந்த தவறை மட்டும் நீங்கள் செய்யாதீங்க. 3வது முக்கியமான வழிபாடு கண்திருஷ்டி கழிப்பது. இன்றைக்கி நிறைய பேர் பூசணி உடைப்பாங்க வீடை சுற்றி, அல்லது புதுசாக கட்டிகிட்டு இருக்கிற வீடை சுற்றி, உங்களுடைய கடை சுற்றி, தொழில் நடக்கக்கூடிய இடங்களுக்கு அதற்கெல்லாம் பூசணிக்காய் உடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லாதவங்க எலுமிச்சை பழத்தை சுற்றுவாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க கைகளில் மிளகாயும் உப்பையும் வைத்து சுற்றி போடுவாங்க. இப்போ யாருமே இல்லை, நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பசங்க தான் இருக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இதை மாதிரி உப்பை உங்களுடைய இடது கையில் எடுத்துட்டு அந்த நபர்களில் எல்லாம் உட்கார வச்சு நீங்கள் இடமிருந்து வலம், வலமிருந்து இடம் 3 தடவை சுற்றிட்டு நீங்கள் இதை மாதிரி தண்ணியில் போட்டுட்டாலே போதும். சின்ன குழந்தைக்கு முதற்கொண்டு நீங்கள் இதை செய்யலாம். 1 வயதுக்கு கம்மியான குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் செய்யலாம். உங்களுக்கும் நீங்கள் இதை சுற்றி போட்டுக்கலாம். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், பயம், பதட்டம், கெட்ட சிந்தனைகள் இது எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். இந்த அமாவாசை அன்னைக்கு ஏன் நம்ம இதை செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று நிலவே இல்லாத ஒரு வானம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முழு பிரகாசத்தை அடைவது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளருவோம். அப்படி வளர்வதற்கு முன்பு நம்மக்கிட்ட நம்ம வாழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கெட்டவைகளை நம்ம அறவே அகற்றுறோம். அதுதான் இதோட அர்த்தம். ஸோ இதை கூட நீங்கள் செய்யலாம். இந்த தண்ணீரையும் நீங்கள் கிச்சன் சிங்கில் தான் ஊற்றணும், செடிகள் மேலே ஊற்றக்கூடாது. ஸோ இந்த பதிவில் நம்ம 3 உப்பு வழிபாடுகள் பார்த்துருக்குறோம். 3ஐயுமே இன்றைக்கி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட போதும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.